வணக்கம். இன்னைக்கு வீடியோல 4ஆம் நாள் நவராத்திரி அன்று எந்த தேவியை வணங்குறோம்னு பார்க்கலாம் வாங்க. 4ஆம் நாள் அன்று தேவி குஷ்மாந்தாவை வணங்குறோம். ஆதிசக்தியின் இந்த அவதாரத்தை சிரிக்கும் தெய்வம்னு சொல்லலாம். தேவியின் பெயரை 3 வெவ்வேறு வார்த்தைகளால் கூறலாம். கு என்றால் சிறிய, உஷ்மா என்றால் வெப்பம் அல்லது ஆற்றல், அண்டா என்றால் முட்டை. இவ்வாறு 3 பெயர்களையும் ஒன்று சேர்த்தால் சிறிய அண்ட முட்டை என்ற தேவியின் பெயர் அர்த்தம் நமக்கு கிட்டும். அதாவது இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கியவள். சரி, இப்போ குஷ்மாந்தாவின் கதை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த பூமியானது இல்லாத போது எங்கும் இருள் சூழ்ந்து காணப்பட்டது. தேவி குஷ்மாந்தா தன் சிரிப்பின் மூலம் இந்த சிறிய அண்ட முட்டையை உருவாக்கினார். அதன் பின் இந்த பிரபஞ்சம் வெளிச்சம் பெற்றது. தாயே அனைத்து ஆற்றலின் ஆதாரம் என்று கருதப்படுகிறாள். மேலும் தேவி சூரியனின் மையப்பகுதியில் வாழ்வதால் அவளால் மிகுந்த ஆற்றலோடு செயல்பட முடிகிறது. இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கிய பின் தாய் 3 உயர்ந்த பெண் தெய்வங்களை படைத்தாள். அவளது இடது கண் மூலம் பயமுறுத்தும் வடிவமான மகாகாளியை படைத்தாள். தன் நெற்றிக்கண் வழியாக மகாலட்சுமியையும் வலது கண் வழியாக மகா சரஸ்வதியையும் படைத்தாள். மகாகாளியின் உடலில் இருந்து ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் தோன்றினர். ஆணுக்கு 5 தலையும் 10 கரங்களும் இருந்தது. அவருக்கு பெயர் சிவன் என்று வைக்கப்பட்டது. பெண்ணிற்கு 1 தலை மற்றும் 4 கரங்கள் இருந்தது. அவளுக்கு பெயர் சரஸ்வதி என்று வைக்கப்பட்டது. மகாலட்சுமி உடலில் இருந்து ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் தோன்றினர். ஆணுக்கு 4 தலை மற்றும் 4 கரங்கள் இருந்தது. அவருக்கு பெயர் பிரம்மா என்று வைக்கப்பட்டது. பெண்ணிற்கு 1 தலை மற்றும் 4 கரங்கள் இருந்தது. அவளின் பெயர் லக்ஷ்மி. மகா சரஸ்வதி மூலம் ஒரு ஆண் மற்றும் பெண் தோன்றினர். ஆணுக்கு 1 தலை மற்றும் 4 கரங்கள் இருந்தது. அவருக்கு பெயர் விஷ்ணு என்று வைக்கப்பட்டது. பெண்ணிற்கு 1 தலை மற்றும் 4 கரங்கள் இருந்தது. அவளுக்கு பெயர் சக்தி என்று வைக்கப்பட்டது. பின் தேவி குஷ்மாந்தா சக்தியை சிவனுக்கும், சரஸ்வதியை பிரம்மாவிற்கும், லக்ஷ்மியை விஷ்ணுவிற்கும் துணைவிகளாக சேர்த்து வைத்தாள். இவ்வாறாக தேவி குஷ்மாந்தா 3 தேவியரை உருவாக்கி தன்னை இந்த பிரபஞ்சத்தை காக்கும் ஆற்றல் கொண்டவளாக ரட்சித்து வருகிறாள். இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், தேவி குஷ்மாந்தாவை இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கியவள். அவளால் உருவாக்கப்பட்ட தேவியர்கள் மற்ற உயிர்களை உருவாக்கினர். தேவி குஷ்மாந்தா 8 கரங்கள் உடையவள். அவள் கரங்களில் கமண்டலம், வில் மற்றும் அம்பு, தாமரை, அமிர்த கலசம், ஜபமாலை கொண்டிருந்தாள். அவளின் வாகனம் சிங்கம். எனவே அவளை வணங்கும் பக்தர்கள் பயமின்றி வாழ்வர். அவளை வணங்கும் பக்தர்களுக்கு வாழ்வில் செழிப்பு, அதிகாரங்கள், இன்பங்கள், ரட்சிப்புகள் எப்போதும் பெறுவர். குஷ்மாந்தாவிற்கு உகந்த பிரசாதம் மால்புவா, அதாவது தட்டை ஜாமுன். இதனை பிரசாதமாக தரும் பக்தர்களுக்கு அறிவாற்றல் மற்றும் முடிவு எடுக்கும் திறன் மேம்படும். இதுவே 4ஆம் நாள் அன்று நவராத்திரியின் போது நாம் வணங்க வேண்டிய தேவியின் கதை.